ஜூலை 1ஆம் தேதி ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க நாசா. இது நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வேற இடத்துல இருந்து வர்றதா உறுதிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி பொருட்களை இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி ஒமுவாமுவா, பாரிசோவ்னு 2 பொருட்களை நம்ம இதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். 3I அட்லஸ் அப்படின்னா 3ஆவதா கண்டுபிடிக்கப்பட்ட இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட். அட்லஸ் அப்படிங்கிற டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சதுனால இந்த பெயர். அட்லஸ் டெலஸ்கோப் ஜூலைல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே டெஸ் அப்படிங்கிற எக்ஸோ பிளானட்ஸ், வேற நட்சத்திரத்தை சுற்றி வர பிளானட்ஸை கண்டுபிடிக்கிற டெலஸ்கோப் மே 7ஆம் தேதி 2025 இதை கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் அட்லஸ் இதை பார்க்குறப்ப ரொம்ப வினோதமா அதிவேகமா இந்த பொருள் கடந்து போறதை பார்க்க முடிஞ்சுது. விண்வெளியில இருக்க எல்லாமே தொடர்ந்து இயக்கத்துல தான் இருக்கு. நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே சூரியனோட ஈர்ப்பு விசையில சிக்கி இருக்கோம். பூமி சூரியன்ல விழாம இருக்கணும்னா நகர்ந்தா மட்டும்தான் முடியும். சூரியனை நெருங்க நெருங்க வேகமா நகர்ந்தாதான் சூரியன்ல விழாம இருக்க முடியும். தேவையான அளவை விட அதிவேகமா நகர்ந்தா சூரியனோட ஈர்ப்புல இருந்தே தப்பிச்சு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்க வெற்றிடத்துக்குள்ள நுழைய முடியும். 3I அட்லஸோட வேகத்தை கணக்கிடுறப்ப இது நமக்கு தெரிஞ்சதுலயே மிக வேகமான பொருளா இருக்கு. உதாரணத்துக்கு பூமி சூரியனை சுத்தி வர்ற வேகம் 30 km/s. மெர்க்யூரி, புதன் இன்னும் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது 48 km/s சுத்தி வருது. 3I அட்லஸ் ஜூபிட்டருக்கு பக்கத்துல, அதாவது சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவா இருக்கும் போதே 58 km/s வேகத்துல வந்துட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம் அது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல இருந்து வருதுன்னு சொல்றதுக்கு.